வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எந்த மீன் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட். இது வந்து மேடவரத்தில் தான் இருக்குது. இந்த மீன் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் மார்க்கெட்டில் மீனோட ரேட்லாம்ன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வாரம் வந்து நம்ம வானவரத்தில் மீனோட ரேட்லாம் பார்த்தோம். அங்கேயும் இங்கேயும் வந்து மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது, ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் சொன்னாங்க மீன் ரேட்லாம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இங்கே எடுத்துருக்கேன் வீடியோ. இந்த மார்க்கெட்டில் மீன் ரேட்லாம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க வரோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் உங்களுக்கு பைசா கிடையாது. பார்க்கிங்லாம் ஃப்ரீ தான். இங்கே நம்ம வந்து காலையில் சீக்கிரமாக வந்ததுனால அந்த அளவுக்கு வண்டி இன்னும் வரல எதுவுமே. இனிமேல் தான் வண்டியில் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மீன் மார்க்கெட் போனாலும் காலைல சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாகவே கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் லேட்டாக போகணும், அப்போ மீன் ரேட்லாம் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 9 மணி 8 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா மீன் ரேட்லாம் கண்டிப்பாக ஏற்றிடுவாங்க. நீங்கள் மார்க்கெட் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே டைமிங்லாம் உங்களுக்கு போட்டிருக்காங்க. திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரலாம் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 1 மணி வரலாம் இருக்கும். சனி ஞாயிறில் மட்டும் காலைல 3 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மீன் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்டு மீனில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி தான் இருந்தது. கட்லா, ரோகு, அப்புறம் வந்து இந்த விரால் மீன் தான் இருந்தது. விரால் மீன் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. 600 ரூபா சொன்னாங்க. இதெல்லாம் எவ்வளோ விரால்லாம்? 600 சார். கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவலாக இருந்தது. ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக அவ்வளோ கடை, பாதி கடை வந்து காலியாக தான் இருந்தது. இன்னும் ஒன்று, இந்த மார்க்கெட்டில் வந்து ஃப்ரீயாக நடக்க முடியல. நடுவிலே பாக்ஸை ஃபுல்லாக லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரேட்டு மட்டும் சொல்லுங்க. கிழங்கு 200 எவ்வளோ? 200 200 கிழங்கா. 200 சூறை 200 இது 350 350 இந்த சங்கரா 350 300 300 500 இது கடலை தானே? கடலைனா 400 யூடியூப்ல எவ்வளோ சங்கரா? இந்த மார்க்கெட்டில் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சங்கரா மீன்லாம் வந்து அங்கே 250 ரூபா தான், பெரிய பெரிய மீன் 250 ரூபா தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ தானே இது? எவ்வளோண்ணா இது? இது 500 ரூபா. ஷீலா 450. வாரண்ணா? பாரு 500. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே இருக்குது. ஆனால் மீன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். 150 எவ்வளோ? 200 எவ்வளோ தானே? இது எவ்வளோண்ணா? இது எவ்வளோ? இது 150. கடமா 250. ஐல 200 ரூபா. மீன் பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நெத்திலி 200 ரூபா. ஓவால் 650. மாதிரி இருக்கும். மசூல் கொடுத்துருக்கலாம், அந்த குழந்தைங்கள்லாம் கொடுக்கலாம். இது எவ்வளோண்ணா? இது கிலோ 200 கிலோ. 200 ரூபா. ஒரே மூணு தான். ஆயில் எடுக்கிறாங்க. ₹300 ஷீலா. எவ்வளோண்ணா இது? எவ்வளோண்ணா இது? 350. 350. இது வெள்ளை மீன் தானே அது? ஆமாம், வெள்ளை மீன். இது 650 ரூபா. எவ்வளோண்ணா? 650. 650. ஆமாம். இது கண்டல் சங்கராவா? ஆமாம். இது எவ்வளோ கிலோ? 350. 350. ஆமாம். சின்னது வெள்ளை மீன்லாம் 550 ரூபா. 550. அது 400 ரூபா. அது 550 ரூபா. அது 300 வேணாம். இது ஆத்தேரா. இது கடலேரா 350 ரூபா. அது 400 ரூபா ஆத்தேரா. எவ்வளோ ராஜா? இது 650. இந்த எவ்வளோண்ணா? 350. இரநூறா?
220 ரூபா போட எவ்வளோண்ணா எது கடமா 400 400 200 சின்ன 250 250 ரூபாவா 250 ரூபாவா எவ்வளோண்ணா வாழை 200 என்ன பண்ணா மீன் தானே இது எவ்வளோண்ணா இது கிலோ 250 ரூபா எவ்வளோ காரப்பொடி 250 ரூபா சீலா எவ்வளோண்ணா இது 500 ரூபாவா பட்டர் ஃபிஷ்ஷா கடையில் வரலாம் இது பட்டர் ஃபிஷ்ஷாக்கா எவ்வளோ இது பட்டர் ஃபிஷ் 350 350 ரூபா ரூபா கடவரால் வந்து 350 ரூபா கடவரால் குரூப்பர் என்ன குரூப்பர் ட்ரை பண்ணி எவ்வளோண்ணா 350 வஞ்சரம் மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்ததுங்க ஸ்லைஸ் வந்து வஞ்சரம் மீனே வந்து கிலோ வந்து 1200 சொன்னாங்க போன வாரம் நம்ம வானகரத்தில் நம்ம கேட்டபோது வந்து 800 சொன்னாங்க நார்மல் மீன் வந்து ஒரு கிலோ வந்து 600 அப்படி சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து 800 அந்த ரேஞ்சுக்கு போச்சு இங்கே வஞ்சரம் மீன்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது என்ன மீன் அது கொடுவாடா சின்ன கொடுவா அது பெரிய கொடுவா எவ்வளோண்ணா அது 250 ரூபா பாரு 100 ரூபா 550 அது 600 550 இது 600 இந்த 600 ரெண்டு வந்து 250 250 300 200 மார்க்கெட் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வெட்டுறதுன்னு தனியாக இடம் இருக்குது இங்கே வந்து கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாலேருந்து 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே வந்து நம்ம எப்படின்னா டோக்கன் வாங்கி தான் கட் பண்ண முடியும் நம்ம வானகரத்தில் நம்ம அப்படியே போய் கட் பண்ணுறோம் அப்படிலாம் கட் பண்ண முடியாது இங்கே டோக்கன் வாங்கிக்கணும் இந்த மார்க்கெட்டில் மீனோட ரேட்லாம் என்னன்றதை பக்காவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் மீன் ரேட்லாம் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுறேங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி